அதிமுக பாஜக இந்த எதிர்க்கட்சிகளை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இல்ல 2021 மே 7 இருந்து இவங்க எதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா, கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறாங்க, அடுத்து ஒரு ஜாதக நோட்டு ஒன்று வச்சிருந்தாங்க, இப்போ ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வச்சுக்கிறாங்க, அடுத்து ருத்ராஜ மாலை, கிளி, எலி ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க போல. ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் போட்டு கூட்டணி உடையும் அப்படிம்பாரு. ஏன்னா இப்போ சொல்லல, நேற்று ஏதோ புத்தக நிகழ்ச்சியில் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பேசல, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசல. 5 ஆண்டுகளா அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கையில எலுமிச்சை பழத்தை உறுத்திக்கிட்டு 20 அமாவாசைகள் பொறுத்திருங்கள், திமுக ஆட்சி ஒழிய போகுது, கூட்டணி உடைய போகுது அப்படின்னு 6 இடம் கழிச்சது யாரு? அதிமுக பண்ணிச்சு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் அவர் சொன்னார்ல, காலைல அதிமுக அமைச்சர்கள்லாம் காலைல ஏந்திரிச்சு பார்த்தா தான் மந்திரியா எந்திரியா, அதெல்லாம் நான் பெருமையா? எவ்வளோ ஒரு சர்வாதிகாரத்தனமா மக்களாட்சியினுடைய மாண்பை காலில் தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு ஆட்சி நடந்திருக்குது அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதிரியான அவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி உடைய போது, விடுதலை சிறுத்தைகள் பங்கு கேட்டுச்சு, காங்கிரஸ் பங்கு கேட்டுச்சு, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல திமுக போய் டெல்லியில பங்கு இப்படி எல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களும் சரி, பாஜகவினுடைய தலைவர்களும் தொடர்ந்து இதை 5 ஆண்டு காலமாக சொல்லி 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 புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் திரும்பி பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கூட்டணியில் இருந்தவங்களே ஆள் போனாங்க. இப்போ அவர் கட்சியில் இருக்கிறவங்களே காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, போன மாட்டை தேடுறவனும் இல்லை, வந்த மாட்டை கட்டுறதுக்கும் ஆள் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு போச்சு அதிமுக. அதனால இன்னைக்கு அண்ணன் தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்கிறாருல, அவரு கூட்டணி வேற ஏதாச்சும் கருத்து சொல்லட்டுமே, அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா இல்லையா, தொடர் வெளியேற்றப்படுபவர்களுடைய பட்டியலில் அவரும் வந்துருவாரு. நான் என்ன சொல்றேன், திமுகவினுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்துட்டு இருக்குது. நேற்று இன்னைக்கு வந்தது இல்ல. அதே போல மத்தியில கூட்டாட்சியை பத்தி சொன்னாரு, மத்தியில ஒரே கட்சி தான் அவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடியும் சரி, இந்த அதிமுகவுடைய சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் சொல்லிட்டு இருந்த விஷயம், திமுக கூட்டணியில் இருந்தே கூட சில கட்சிகள் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. மிகப்பெரிய கட்சி எங்களோட நாங்க கூட்டணி வைக்க போறோம், நீங்க எதிர்பார்க்காத கட்சி கூட வரலாம். ஆமாம், அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பேசக்கூடியவர்கள், சரி நீங்க ஒரு அரசியலா ஒரு யுத்தியா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரி ஏதோ பேசுறதுக்கு வழி இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்கன்னு விட்டுறலாம். நீங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா, உங்களுடைய கைகளை கட்டி வாய்களை மூடி ஒரு இடத்துல உட்கார வச்சு, டெல்லியில இருந்து திரு அமித்ஷா வந்தாரு, பேசிட்டு இருந்தாரு, இவர் கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னாரு. அப்படிதானே? ஆமா ஆமா, கூட்டணி நாங்க தானே அறிவிப்போம், ஆமா ஆமா அப்படின்னு சொன்னது யாரு? ஆமா ஆமான்னு கூட சொல்லல, கூட உட்கார்ந்து மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பக்கத்தில் இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் டெல்லி போனாரு, 4 கார்லாம் மாறி போயிட்டு எல்லாம் ரகசியமா போயிட்டு வந்தாங்க. அவர் வீட்டை விட்டு வெளில மூஞ்ச முடிட்டு வெளில வராரு, அமித்ஷா போட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டை குறித்து அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறப்பெல்லாம் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமையும், நான் எங்களுடைய ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறாரு. பத்திரிகையாளர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்கிறாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேட்கிறாங்க, ஆமா எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறாரு. தமிழ்நாட்டிலோட எங்களுடைய அரசு அமைஞ்சா குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம், சட்டவிரோதமாக வர்றவங்களாம் இங்கே குடியேற முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அந்த அளவிற்கு கருத்துக்களை சொன்னாங்க. இதெல்லாம் மீறி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் என்ன சொன்னாரு, பவன் கல்யாண் மாடல் அப்படின்னாரு. நேற்று ஒருத்தன் கட்சின்னு கூட அது அங்கீகரிக்கல, தேர்தல் ஆணையமே கூப்பிட மாட்டேங்குது கட்சி கூட்டத்துக்கு, அப்படி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. அவங்கள பார்த்து பவன் கல்யாண் மாடல் என்னது, அப்ப நீங்க துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்களா? அப்ப அண்ணன் தம்பிதுரை அவர்கள் சொன்ன செய்தி அப்படிங்கிறது நேரடியா பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிறத நேரடியாக எடுத்துக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க, தைரியமா அமித்ஷா அவர்களே நீங்க கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்க உங்களுடைய ஆட்சியை 13 நாள்ல கவுத்தவங்க எங்க அம்மா, அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி எங்களை நம்பி கூட்டணி ஆட்சின்னு வர முடியும்? நாங்க வைக்க முடியாது, நாங்க இங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல, சரி ஒரு ஆசைக்கா வேண்டியாவது நாங்க தான் ஆட்சி அமைப்போம், தனித்து தான் இருப்போம், வேணுமா இப்ப 4 பேர் ஒட்டிட்டு இருக்கிறீங்களா அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவில் தொடரக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்காவது அந்த தைரியம் இருக்குதா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் விட்டுட்டு
நீங்க வானத்தை பார்த்துட்டு அமாவாசை வரும் திமுக கூட்டணியோடன்னு சொல்லிட்டு இருந்தா ஏன் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா மக்கள்? 5 வருஷமா இந்த அவதூற இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை கிளப்பி விடக்கூடிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டை. செய்தியை கிளப்பி விடுறவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.